Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா 10 இந்த வேர்ல்ட்லயே வந்து பிக்கெஸ்டான பேங்க் ராபரிஸ் கொள்ளையடிச்ச பேங்க்ல வந்து கொள்ளையடிப்போம் பாத்தீங்களா அது மாதிரி இன்னும் 10 பேர் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். 10 பெரிய பெரிய இடத்துல பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமான ஒரு பணத்தை வந்து ஸ்டோல் பண்ண இடம் அந்த மாதிரியான பிளேசஸ் அந்த யாரெல்லாம் அது வந்து திருட்டு பண்ணியிருக்காங்க அது மாதிரி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ கொஞ்சம் கிரிமினலாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அடுத்தது ஒரு ஸ்டெப் வரும்போது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க மாதிரி தோணும். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்தா உங்களுக்கு வந்து அந்த எக்ஸைட்மெண்ட்டோட பாக்குற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோல போலாம். நம்மளோட ஃபர்ஸ்ட் அந்த இது ராபரி என்னன்னு பாத்தீங்கன்னா த டன்பார் ஆர்மோர்ட் ராபரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இந்த ராபரி எப்ப அந்த அது வந்து குரூப் பேர். அந்த குரூப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குரூப் ஓகேங்களா, ட்ரக் வச்சிருக்கிற ஒரு குரூப். ஸோ அந்த குரூப் பாத்தீங்கன்னா டோட்டலா பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் இருக்காங்க பாத்தீங்கன்னா 6 பேர் டோட்டலா இருக்காங்க. இதோட லீடர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆலன்ற ஒருத்தர். இந்த ராபரி பாத்தீங்கன்னா எப்ப நடக்குதுன்னா 1997 இந்த ராபரி நடக்குது. ஓகேங்களா, இந்த ராபரி பாத்தீங்கன்னா பேங்க்ல தான் நடக்குது. ஸோ நான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு பேங்க் ராபரிஸ் தான் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஃபுல்லா. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பேங்க் ராபரி பாத்தீங்கன்னா அந்த 6 மென் சொன்னீங்கன்னா அந்த 6 மென்ல வந்து ஒருத்தர் வந்தா லீடு. ஸோ அந்த லீடர் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆலன். ஓகேங்களா, இந்த ஆலன் கூட 5 பேர் இருக்காங்க. அந்த 5 பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா இவரோட சைல்ட்ஹுட்டோட ஃப்ரெண்ட்ஸ். அவங்களா சேர்ந்துதான் இந்த பிளான ஒன்று போடுறாங்க. ஸோ நம்ம இந்த பேங்க்ல வந்து இன்னைக்கு போய் நம்ம கொள்ளை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவங்க வந்து இந்த பிளான போடுறாங்க. அப்படின்னா பாத்தீங்கன்னா இந்த லீடர் ஆலன் இருக்காரு பாத்தீங்களா, அந்த லீடர் ஆலன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற லாஸ் ஏஞ்சல்ஸ்ல தான் இது அமெரிக்கால தான் இந்த கொள்ளை நடக்குது. இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் சொல்லிட்டு அமெரிக்காவில் இடம் பாத்தீங்களா, அந்த லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருக்கிற கேமராஸ் ஃபுல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஷட் டவுன் பண்ணிடுறா. ஸோ ஷட் டவுன் பண்ணிட்டு அவர் அவாய்ட் பண்ணி ஈஸியா இருக்கல. ஸோ அந்த டைம்ல என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா லஞ்ச் டைம் அப்போ ஓகேங்களா, அந்த எல்லாத்தையும் பிரேக் டவுன் பண்ணிட்டு லஞ்ச் டைம் கரெக்டா வரப்ப உள்ள போயிட்டு உள்ள 2 கார்ட்ஸ் இருப்பாங்க. அந்த கார்ட்ஸை வந்து அழகா பாத்தீங்கன்னா கன்னு வச்சு ஷூட் பண்ணிட்டு அழகா உள்ள பூந்துட்டாங்க. உள்ள பூந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற பாத்தீங்கன்னா வாலெட் இருக்கும் பாத்தீங்களா, வாலெட்டை வந்து ஈஸியா உடைச்சிட்டு அதுல இருந்து பாத்தீங்கன்னா $18.7 மில்லியன் பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க உடனே அவங்க எல்லாத்தையும் எடுத்து பேக்ல போட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு எல்லாரும் கைப்பிட்டாங்க. பட் ஆனா இதுல ஒரு ட்விஸ்ட் ஆச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர் மட்டும் என்ன பாத்தீங்கன்னா வேலை நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு சேரு சகஜமா இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா மாட்டிக்கினாரு. அதனால மிச்ச பேர்லாம் பாத்தீங்கன்னா கேஸ் தப்பிச்சா. இன்னும் இந்த கேஸ் வந்து நிறைய பேர் பிடிக்கப்படாம இருக்கு அப்படின்னு இதாங்க நம்மளோட 10th ராபரி. நம்ம 9th என்னன்னு பாத்தீங்கன்னா த கலிபோர்னியா பேங்க் எஸ்ட். ஓகேங்களா, இதுவும் சம பெரிய பேங்க் எஸ்ட். இது 10th பாத்தீங்கன்னா 18 மில்லியன் சம்திங் தான். இதுல பாத்தீங்கன்னா எவ்வளவு மில்லியன் அடிக்கிறாங்க பாத்தீங்கன்னா $30 மில்லியன் வரைக்கும் பாத்தீங்கன்னா கொள்ளை அடிக்கிறாங்க. அது எங்க எப்ப நடக்குது ஃபர்ஸ்ட் பாக்கலாம். எப்பன்னு பாத்தீங்கன்னா 1972 தான் இந்த எஸ்டேட் நடக்குது. இந்த நெஸ்ட் நடக்கும் போது இதோட கேப்டன் லீட்னு ஒருத்தர் பாத்தீங்களா, அவரு வந்து அமில் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர். இவரு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ராபரி கேஸ்ல நிறைய வாட்டி பண்ணிருக்காரு. எவ்வளவு வாட்டி பாத்தீங்கன்னா டோட்டலா 6 வாட்டி பண்ணிருக்காரு. இவர் எங்க இருந்து வந்திருக்காரு பாத்தீங்கன்னா ஹோ அப்படின்ற ஒரு குரூப்ல இருந்து பாத்தீங்கன்னா இவரு வந்திருக்காரு. ஓகேங்களா, அந்த குரூப்ல இருந்து வந்து இவருக்கு ஐடியா தான் சின்ன சின்ன பண்ணிட்டும் போல அப்படின்னு அவரோட மைண்ட் வாஷ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். சின்ன பண்ணிட்டு ஏதாவது பெருசா பண்ணி விடுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐடியா வந்திருக்கும் நினைக்கிறேன். சோ அந்த நேரத்துல தான் பாத்தீங்கன்னா அப்ப என்ன நடக்குதுன்னா பிளான்லாம் எல்லாம் உட்காந்து போட்டு முடிச்சிட்டாங்க. அப்போ ஒரு நியூஸ் வருது அந்த பேங்க் ராபரி. அப்ப என்ன நியூஸ்னு பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் ரிக்ஸார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. ஓகேங்களா, அந்த பிரசிடென்ட் அவர் வந்து ஃபண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அவர் ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேங்க்ல வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது. சோ இதான் நம்ம நல்ல சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிலாம் சொல்லிட்டு என்ன பண்றாங்க எல்லாரும் ஒன்னா உள்ள போயிட்டு அழகா நைஸா யாருக்குமே தெரியாத டைம்ல பாத்தீங்கன்னா போயிட்டு உள்ள பூந்துட்டு அப்படியே அந்த பேங்க்ல இருக்க அந்த வாலெட் இருக்கும் பாத்தீங்களா, வாலெட்டை அடிச்சுட்டு உடனே பட்டு செம்ம ஸ்பீடா செகண்ட்ல பாத்தீங்கன்னா $30 மில்லியன் வந்து உடனே அடிச்சுட்டு வந்துட்டாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிங்கர் பிரிண்ட்ஸ் அந்த கூட்டம் டாக்ஸி டிரைவர்ஸ் அவங்க எல்லாம் இருந்தனால பாத்தீங்கன்னா இந்த ராபரி இருக்கிறவங்க வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிட்டாங்க. சோ இவங்க வந்து தப்பிக்க முடியல, ஈஸியா வந்து எல்லாரையும் கண்டுபிடிச்சிட்டுன்னு சொல்றாங்க. இதாங்க நம்மளோட 9th ராபரி. 8th ராபரி என்னன்னு பாத்தீங்கன்னா த பிரிட்டிஷ் பேங்க் ஆஃப் மிடில் ஈஸ்ட். ஓகேங்களா, அங்க இடத்துல பாத்தீங்கன்னா ராபரி நடந்திருக்கு. இது எப்ப நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா 1976 பாத்தீங்கன்னா இந்த ராபரி நடக்குது. எப்ப பாத்தீங்கன்னா லேபன் நான் என்ற ஒருத்தர் பாத்தீங்கன்னா சிவில் வார்ல போயிட்டு இருக்கும் போது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணாங்கன்னா டிசைட் பண்ணாங்க. சோ இந்தாண்ட நம்மளோட கரெக்டான நேரம், நம்ம போய் வந்து பணத்தை அடிச்சு தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருக்காங்க. சோ அதே மாதிரி பிளான் போட்ட மாதிரியே கரெக்டா பெர்ஃபெக்டா பண்ணிட்டாங்க. என்ன எப்படி பிளான் பாத்தீங்கன்னா உள்ள அது வந்து ஒரு சர்ச். ஓகேங்களா, அந்த சர்ச்சுக்கு பக்கத்துல தான் அந்த பேங்க் செட் ஆயிருக்கு. அந்த பேங்க்ல பாத்தீங்கன்னா ஒரு சர்வர் ஒண்ணு இருக்குமா,
அந்த சவுரை வந்து அழகா வடிச்சு ஒரு அந்த வேர்ல்ட்லயே அந்த அந்த இடத்துலயே வந்து ஒரு பெரிய லாக்ஸ் வடிக்கிறவர் இருப்பான் பாத்தீங்களா, லாக்கை ஈஸியா வடிக்கிறார், அவரை கூட்டு போறான். அவரை கூட்டு போய் ஈஸியா அந்த பேங்கோட லாக்கரை வந்து அழகா வடிச்சு எடுத்துட்டு 50 மில்லியன் டாலர் பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து அது மணி மட்டும் இல்ல, அதுல இருக்கிற கோல்டு எல்லாமே சேர்த்து பாத்தீங்கன்னா 50 மில்லியன் டாலர் வரும்னு சொல்றாங்க. யார் யாரெல்லாம் இன்னும் அந்த மணியை வந்து கொள்ள அடிச்சாங்க அப்படின்றது பாத்தீங்கன்னா இன்னும் யாரையுமே கண்டே பிடிக்கலாங்க. அது இது வரைக்குமே ஒருத்தரை கூட இன்னும் அரெஸ்டே பண்ணல, ஏன்னா யாரையும் கண்டுபிடிக்க முடியல. இப்ப அந்த 1976 வந்து அடிச்சாங்க பாத்தீங்களா, பணம்லாம் அடிச்சாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, பணம் கோல்டு அதெல்லாம் இப்ப வந்து வித்தாங்கன்னா எவ்வளவு ஆகும்னு பாத்தீங்கன்னா அப்ப இருக்கிறதோட இப்ப வந்து 3 மடங்கு ஆகும்னு சொல்றாங்க. ஒரு 50 மில்லியன்னா இப்ப பாத்துக்கோங்க, 200 மில்லியன் டாலர்ஸ்க்கும் மேல இப்ப அவங்க கிட்ட வர்த் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, இதாங்க நம்மளோட 8th ராபரி. 7th ராபரி என்னன்னு பாத்தீங்கன்னா நார்த்தன் ராபரி. ஓகேங்களா, நார்த்தன் பேங்க் ராபரின்னு சொல்றாங்க. இந்த பேங்க் ராபரி பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு. ஒரு மணியஸ் படம் எல்லாம் பாத்துருப்பீங்களா, அது மாதிரி இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா கொஞ்சம் விஷயம் நடந்திருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எஸ்டேட் பாத்தீங்கன்னா இது பெரிய தான். எவ்வளவு கொள்ள அடிச்சுதான் பாத்தீங்கன்னா 41 மில்லியன் டாலர்ஸ் கொள்ள அடிச்சிருக்காங்க. ஓகேங்களா, எப்படி நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து அந்த குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் ஒருத்தர் இருக்காங்களா, அந்த குரூப் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணாங்க, அந்த பேங்க் மேனேஜர்ஸ் 2 மேனேஜர்ஸ் அந்த பேங்க்கு. ஓகேங்களா, அந்த பேங்க் மேனேஜர் வீட்டுல பூந்துட்டாங்க, கதை முடிஞ்சுது அங்கே பாத்தீங்களா. அந்த பேங்க் மேனேஜர் அவங்க வீட்டுக்கு பூந்து அவங்க என்ன சொல்றாங்க, அவங்களோட வீட்டுல இருக்கவங்க எல்லாத்தையும் வந்து ஹாஸ்டேஜஸா அரெஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. அவங்களே இவங்க வந்து இந்த மாதிரி பண்ணலன்னா வந்து உங்களை வந்து கொலை பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்டேஜரா பாத்தீங்கன்னா வச்சுக்கிட்டாங்க. ஹாஸ்டேஜரா வச்சுட்டு டெய்லியும் நீங்க நெக்ஸ்ட் டே அந்த ஓனர் சொல்ற நெக்ஸ்ட் டே நீங்க ஆஸ் யூஷுவல் எப்பவே போற மாதிரி எல்லா ஒர்க்கர்ஸும் வந்து ஒர்க்குக்கு போகணும் அப்படின்னு நீங்க இன்ஃபார்ம் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒர்க் டேக்கு போறாங்க. ஆனா எண்ட் ஆஃப் வீக்கெண்ட் இருக்கும் பாத்தீங்களா, வீக்கெண்ட் அப்ப என்ன பண்றாங்க, இந்த பேங்க் அப்ப க்ளோஸ் ஆகல, அப்ப வந்து இந்த பேங்க் மேனேஜர் கூட்டு போயிட்டு அந்த இடத்த அவங்களே காட்ட வச்சு அவங்களே தீஃப் மாதிரி உருவாக்கி அவங்களே பாத்தீங்கன்னா எல்லா பேங்க்ஸ் மணிஸும் எடுத்து பேக்ல வைக்க வச்சு பாத்தீங்கன்னா இவங்க அசால்ட்டா கொள்ள அடிச்சு போயிருக்காங்க. இது ரொம்பவே ஒரு செம்ம எக்ஸைட்டிங் கிரியேட்டிவா இருந்துச்சு. என்னன்னா இது பேங்க் மேனேஜர் வச்சே கொள்ள அடிச்சு பாத்தீங்களா, செம்ம ஒரு எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு. எனக்கு கேட்கும் போது உங்களுக்கும் இந்த கிரைம் எக்ஸைட்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மணி வச்சு நடக்கிற மாதிரியே நடந்திருக்கு இதுல கொஞ்சம். ஓகேங்களா, ஒரு டவுட் வந்திருக்கும், என்னதுடா இது அவங்க வந்து கண்டுபிடிச்சாங்கன்னா கண்டுபிடிக்கப்படலான்னு சொல்லிட்டு. ஆனா பாத்தீங்கன்னா அவங்க யாருமே இன்னும் கண்டுபிடிக்கப்படல. ஒருத்தர் மட்டும் ஆனா கண்டுபிடிக்கப்பட்டிருக்காரு. ஆனா அதுவும் என்ன கேஸ்ன்னு பாத்தீங்கன்னா அந்த மணி தான் வந்து கொடுப்பாங்க பாத்தீங்களா, காசு கொடுப்பாங்க பாத்தீங்களா வட்டிக்கு. சோ அந்த மாதிரி ஒருத்தர் வந்து மாட்டிருக்காரு. அவரு பாத்தீங்கன்னா ஏதோ இன்னும் சொல்ல நினைக்கிறேன், எங்களுக்கு சம்பந்தம் அது மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காரு. ஓகேங்களா, இதாங்க நம்மளோட 7th ராபரி. 6th என்னன்னு பாத்தீங்கன்னா த பிளிங்க் மேட் பல்காரி. ஓகேங்களா, அப்படின்ற ஒரு அந்த குரூப் பேர் வந்து பாத்தீங்கன்னா அதுதான். இவங்க எவ்வளவு கொள்ள அடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? போன அடிச்சு தான் சொன்ன 41 மில்லியன் US டாலர் இவங்களும் அடிச்சிருக்காங்க. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஒரு காட், இது எங்க நடக்குதுன்னா பிரிட்டிஷ்ல தான் நடக்குது. ஓகேங்களா, அங்க இருக்கிற ஒருத்தர் அந்த பேங்கோட காட் ஒருத்தர் இருப்பாருல, காட்னா அங்க இருக்கிற நிறைய பேர் நிப்பாங்க பிளாக் காட்ஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு. இது அந்த பேங்கோட ஒரு காட் பாத்தீங்கன்னா ஆண்டோனி, அவர் பேர் ஆண்டோனி பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவரு கூட பாத்தீங்கன்னா அவர் தான் மெயினான ஒரு காரணமா இருக்கு. அவரு பாத்தீங்கன்னா அவரு கூட நிறைய ராபரிஸ் சேர்ந்து மிச்ச ராபரிஸ் எல்லாரையும் மிச்ச ராபரிஸ்ல அங்க இருக்கிற காட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கட்டி வச்சிட்டாங்க. கட்டி வச்சு முடிச்சுட்டு இவங்க என்ன பண்ணாங்க, டைரக்டா பேங்க்குள்ள போயிட்டு அழகா எல்லா மணியும் தீர்த்து போட்டு அந்த மிச்ச காட்ஸ் எல்லாம் கட்டி போட்டனால இவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, எல்லாரையும் கட்டி போட்டாங்க. அப்ப என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு எல்லாம் இவங்க மூஞ்செல்லாம் மூடிட்டு பணத்தை எல்லாம் ஈஸியா அழகா வச்சுட்டு வேன்ல எல்லாத்தையும் தூக்கி போட்டு கிளம்பிட்டாங்க. சிம்பிளா ஒரு அழகா வந்தாங்க, அதெல்லாம் கட்டி போட்டாங்க, முடிச்சுட்டு போயிட்டாங்க. இதாங்க நம்ம 6th ராபரி. 5th என்னன்னு பாத்தீங்கன்னா த பேங்கோ சென்ட்ரல் ராபரி. ஓகேங்களா, இது எங்க நடக்குது பார்த்தா இதுவும் பிரிட்டிஷ்ல தான் நடக்குது. எவ்வளவு மில்லியன் இங்க ஸ்டோல் பண்றாங்க ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். எவ்வளவு பாத்தீங்கன்னா 71.6 மில்லியன் டாலர்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா இவங்க வந்து கொள்ளடிக்கிறாங்க. இது எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மணி ஹெய்ஸ்ட் படத்துல பார்த்த மாதிரியே ஒரு சீனுங்க. எப்படி அதை எடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற எல்லாரையும் பாத்தீங்கன்னா இந்த டீம்ல பாத்தீங்கன்னா டோட்டலா பாத்தீங்கன்னா 25 பீப்புள் இருக்காங்க, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். இங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற மாதிரி பாத்தீங்கன்னா இந்த இடத்த எல்லாம் போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க. சோ அந்த இடத்த எல்லாமே பார்த்துட்டு வந்துட்டு ஒரு பிளான் போட்டாங்க. சோ அந்த பிளான் போட்டு முடிச்சுட்டு என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா 256 ஃபீட் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு டனலை தோன்றாங்க. அந்த வாலெட் வரைக்கும் ஒரு டனலை தோண்டி அப்புறம் என்ன பண்றாங்க, உள்ள டனல் உள்ள பூந்து
25 பேருமே டனல்ல பூந்து பாத்தீங்கன்னா எல்லா பணத்தையும் பட்டு 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 பட்டுன்னு எடுத்துட்டு அவங்களோட டனல் வழியா போயிட்டாங்க. அந்த மணிஸ்ட படத்துல ஒரு சீசன்ல பாத்தீங்கன்னா அவங்க வந்து மணியோட டனல்ல தான் எடுத்துட்டு போவாங்க மணி. அதே மாதிரி இங்கேயும் ஒரு சீன் நடந்திருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ரியலா ஒரு நடந்த ஒரு விஷயம். ஓகேங்களா, அந்த டனல் வழியா பாத்தீங்கன்னா அவ்வளவு பணத்தையும் வந்து அழகா எடுத்துட்டு போயிட்டாங்க. அவ்வளவுதான், சிம்பிளா முடிச்சுட்டாங்க. டனல் தோண்டத்துக்கு பாத்தீங்கன்னா நிறைய நாள் ரொம்ப மாசம் ஆயிருக்கு இவங்களுக்கு தோண்டத்துக்கு. ஸோ அது வரைக்கும் பொறுமையா வெயிட் பண்ணி இந்த ராபரிஸை நடத்தியிருக்காங்க. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இவங்க யாராச்சும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்களா இந்த 25 பேர்ல கேட்டீங்கன்னா இது வரைக்கும் 8 பேரை மட்டும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இவங்க வந்து எவ்வளவு ரிகவர் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா $20 million இருக்கும் இது வரைக்கும் ரிகவர் பண்ணிருக்காங்க. ஸோ மிச்ச பேர்லாம் பாத்தீங்கன்னா எங்க இருக்காங்கன்னு தெரியல. அவங்களும் பாத்தீங்கன்னா யாருமே சொல்லல. ஓகேங்களா, இதாங்க நம்மளோட 5th ராபரி. நம்ம 4th ராபரி என்னன்னு பாத்தீங்கன்னா த செக்யூரிட்டி டிபாசிட் ராபரி. ஓகேங்களா, நல்ல தெளிவா சொல்ற பாருங்க முன்னாடி, செக்யூரிட்டி டிபாசிட் ராபரி. ஓகேங்களா, இந்த ராபரியில பாத்தீங்கன்னா செம்ம பெரிய கொள்ளை இருந்திருக்குங்க. பிரிட்டிஷ்ல இது வரைக்கும் வரலாற்று ஒரு ஹிஸ்டரி படிச்ச ஒரு ராபரி அப்படின்னு சொல்லலாம். எவ்வளவு பாத்தீங்கன்னா $83 million வரைக்கும் பாத்தீங்கன்னா கொள்ளை அடிச்சிருக்காங்க. எப்படி பாத்தீங்கன்னா இந்த கிரைம் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சிம்பிளா இருந்திருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், சொல்ற மாதிரி ஈஸியா தான் இருக்கும். ஓகேங்களா, அது என்னதுன்னு பாத்தீங்கன்னா இங்க பேங்க் ராபர்ஸ். இந்த ராபரி எப்ப நடக்குதுன்னா 2006ல நடக்குது. ரீசெண்டா கொஞ்சம் எவ்வளவு வருஷம் இருக்கும், ஒரு 15 years அபோவ் இருக்கு. பாத்தீங்களா, 15 years முன்னாடி நடந்த ஒரு எஸ்ட் தான் இது. ஓகேங்களா, இந்த வந்து மணி வந்து அடிச்சிட்டாங்க. எப்படி அடிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த அவருக்கு அந்த ஓனர் இருக்கான்னு பாத்தீங்கன்னா மேனேஜர் அந்த ஓபன் பண்றதுக்கு ஒரு மேனேஜர் இருப்பார்ல, அந்த மேனேஜர் கிட்ட வந்து அரெஸ்ட் கிட்னாப் பண்ணிட்டாங்க. அவங்களோட ஃபேமிலிஸ் எல்லாரையும் பாத்தீங்கன்னா நெய்பர்ஸ் எல்லாரையும் பார்த்தா கடத்தி வச்சுட்டு இந்த மேனேஜரை கூப்பிட்டு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த கேஷ் நீ இப்ப ஓபன் பண்றியா இல்ல உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் போட்டுருவா, சிம்பிளா வார்த்தை போட்டுருவா, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. ஓகேங்களா, அப்ப இவங்க என்ன பண்ணி ஆகணும், அது எல்லாத்தையும் தந்து தானே ஆகணும். சோ அவங்க என்ன பண்ணாங்க, தந்து எல்லா பணத்தையும் எடுத்து முடிச்சுட்டு போயிட்டாங்க. இவங்களையும் கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்டீங்கன்னா இவங்களையும் கண்டுபிடிக்கலங்க. சில பேர் தான் மாட்டிருக்காங்க. ஆனா அவங்களும் பாத்தீங்கன்னா எதுவுமே மிச்ச பேர்லாம் எங்க இருக்காங்கன்னு சொல்லி தெரியவே இல்லை. ஓகேங்களா, இதாங்க நம்மளோட 4th ராபரி. காய்ஸ், இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா போற மாதிரி நினைக்கிறேன். ரொம்ப கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் 10 சொன்னோம். பாத்தீங்கன்னா இப்ப டாப் 1 போயிடலாம். சட்டம் டாப் 1 போய் முடிச்சிடலாம். ஓகேங்களா, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் ஈராக் ராபரி. ஓகேங்களா, இதுதான் இருக்குது மிக 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 பெரிய ஒரு எஸ்ட். ஓகேங்களா, எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா $1 billion. ஓகேங்களா, அவ்வளவு மணி யூஸ் பண்றான். இதோட மாஸ்டர் மைண்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா ஈராக்கோடைய கம்பெனி, ஈராக்கோடைய டைரக்டர் இருக்காங்க. பாத்தீங்களா, ஈராக்கோட டைரக்டர் வந்து சதாம் ஹுசேன் அப்படின்னு ஒருத்தர் பாத்தீங்கன்னா அவரோட பெரிய பிளான் தான் இது. ஓகேங்களா, இது இருக்குமே ஹிஸ்டரியில பெரிய ஒரு எஸ்ட்னா இதுதான் சொல்லப்படுது. பேங்க் எஸ்ட்லயே பாத்தீங்கன்னா இருக்கிற பெரிய எஸ்ட் இருக்கு. பட் பேங்க்லயே மணி எஸ்ட் மாதிரி பாத்தீங்கன்னா பேங்க்லயே பெரிய எஸ்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா இது மட்டும்தாங்க. இந்த எஸ்ட் எப்படி பிளான்லாம் சிம்பிளா என்ன பண்றாங்க, அவர் பிளான் போட்டிருப்பாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து 3 ட்ரக் இருக்கு பாத்தீங்கன்னா, பெரிய பெரிய ட்ரக்கை வந்து அமுச்சு விடுறாரு. சோ அந்த ட்ரக்கை அமுச்சு விட்டு அது கூட பாத்தீங்கன்னா அவரோட சன்னை அமுச்சு விடுறாரு. சன்னை வந்து சும்மா நோட்ஸ் எடுக்கிறதுக்காக அமுச்சு விடுறாரு. அவங்க எவ்வளவு மணி எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்காக பாத்தீங்கன்னா அவர் அமுச்சு விடுறாரு. அந்த வேன் சார் அழகா நைட் டைம் யாருமே டைம்ல போயிட்டு அழகா பூந்து எல்லாத்தையும் உடச்சி முடிச்சு தூக்கி எல்லாத்தையும் போட்டு அந்த $1 billion வேன்ல தூக்கி போட்டு அழகா வந்து கிளம்பி வந்துட்டாங்க. 35 மெம்பர்ஸ் வரைக்கும் ஏதோ கேட்ச் பண்ணப்பட்டிருக்காங்க. அதுக்கு மேல எவ்வளவு கூட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு இதுக்கு பின்னாடி தெரியவே இல்லை. ஏன்னா ஃபுல்லாமே அந்த சதாம் ஹுசேன் ஃபேமிலி இருக்கு எல்லாருமே பாத்தீங்கன்னா மணியை ஷேர் பண்ணி பாத்தீங்கன்னா எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டு இருக்காங்க. சோ அதனால பாத்தீங்கன்னா அவ்வளவு ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியல யாருன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, இதாங்க நம்மளோட டாப் எஸ்ட். ஓகேங்களா, இந்த எஸ்ட் நீ சொன்ன எஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த எஸ்ட்ல உங்களுக்கு எந்த எஸ்ட் ரொம்பவே எக்ஸைட்டிங்காவும் இன்ட்ரெஸ்டிங்கான்னு சொல்லிட்டு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, அப்புறம் இது மாதிரி உங்களுக்கு வீடியோ வேற ஏதாச்சும் டாபிக்ஸ் உங்களுக்கு வீடியோ நினைச்சீங்கன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது ஏன் வந்து நல்ல அந்த 2 சொல்ல பாத்தீங்கன்னா ரொம்ப லாங்கா போற மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ நான் முடிச்சுக்காம சாருன்னு சொல்லிட்டு சட்டுன்னு முடிச்சிங்களா. ஓகேங்களா, ஓகே காய்ஸ், இதோட உங்களை அடுத்த வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்ல நினைச்சேன், நம்ம இந்த வீடியோ லைக் பண்ணீங்கன்னா எனக்கு அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் தென் சப்ஸ்கிரைப். ஓகேங்களா, சப்ஸ்கிரைப் வந்து மோஸ்ட் முக்கியமான விஷயம். நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட், எங்க சேனல் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக ஒரு விஷயம் தான் பண்ணலாம். ஓகேங்களா, ஓகே காய்ஸ், இதோட உங்களை அடுத்த வீடியோ பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.